பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் பயங்கர கள சூடு பிடித்திருக்கிறதுன்னு தான் சொல்லலாம். எவ்வளவுதான் நம்ம உலக நாடுகள் நமக்கு சப்போர்ட் பண்ணினாலும், அமெரிக்கா உட்பட பல வல்லரசு நாடுகள் நம்ம பக்கம் இருந்தாலும், இந்தியா பாகிஸ்தான்னு வரும்பொழுது அது ஒரு எப்படி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்ப்போமோ அது மாதிரி இது பயங்கர லெவலில் வேறு லெவலில் போகுதுன்னு தான் சொல்லலாம். இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இதில் காண்டான பாகிஸ்தான் விடுவாங்களா? அவங்களும் நம்மளை இது பண்ணும்போது நம்மளும் திருப்பி அடிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார்ல ரஜினி, அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க நினச்ச அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறது இந்தியான்னு தான் சொல்லலாம். இந்தியாவின் தாக்குதல் தாங்க முடியாமல் பாகிஸ்தான் கொடுத்த அந்த பதிலடிக்கு திருப்பி கொடுத்திருக்கிறது இந்திய இராணுவம்னு தான் மிகைப்படுத்தி சொல்லலை, உண்மையான ஒரு சம்பவம்னு தான் சொல்லலாம். சம்பவம் செஞ்சிட்டாங்க. 15 நகரங்களை பாகிஸ்தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்தியாவை. அந்த 15 நகரங்கள் தாக்குதலை வான்லேயே நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மூலமாக பல திட்டம் வகுத்து அதற்கு எதிர்பார்த்து இருந்தது போல் பயங்கரமான ஒரு எதிர் தாக்குதலை கொடுத்து இந்திய இராணுவம் பாகிஸ்தான் இராணுவத்தின் முயற்சியை முறியடித்திருக்கிறதுன்னு தான் சொல்லலாம். இதில் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இது எல்லாமே வித்தின் 2 days இந்தியா முடிச்சிட்டாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கை பொறுத்தவரை இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. இன்னும் பாகிஸ்தான் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு எதிரும் பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு எல்லாருக்குமே இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு சதுரங்க விளையாட்டுன்னு தான் சொல்லலாம். சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற அந்த ஒரு போர் யுக்தியில் இந்தியா பாகிஸ்தான் ஒரு பகடைக்காய்களாக பயன்படுத்தப்படும்னு சொல்கிறது மிகையாகாது. ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் ஏஷியாவில் சைனா மட்டும்தான் வல்லரசாக இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையோடும் ஒரு எண்ணத்தோடையும் இருக்கிற ஒரு நாடு இது. அமெரிக்கா கேட்கவே வேணாம், அவங்க தான் வல்லரசு. ஸோ இட் இஸ் சைனா வர்சஸ் யூஎஸ் அப்படின்ற கேமுக்கு கொண்டு வரத்துக்கு இந்தியா தடையாக இருக்கிறனால இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக கூட நம்ம கருதலாம். இதற்கு கைப்பிள்ளையாக இருப்பது பாகிஸ்தான். மற்ற நாடுகள் பங்களாதேஷும் இருக்குது, பட் இம்மிடியேட்டாக இப்போ பாகிஸ்தானை தான் சைனா யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், பாகிஸ்தான் சைனா கிட்ட சரணடைந்திருக்கிறது. பல கடன்களை கடன் வாங்கி அவங்க கிட்ட சரண்டரான ஒரு நாடாக தான் பாகிஸ்தான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எவ்வாறு இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் சூடு பிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு நம்மளுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். வணக்கம்.